வணக்கம். வாங்க. நான் வசந்தி செழியன். நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு பைனாப்பிள் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப சீசன்ல கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வித்தியாசமா சாப்பிட்டு பார்ப்போம். இதற்கு பருப்பு தண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பைனாப்பிள், தக்காளி, பச்சை மிளகாய், அதற்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த பக்கம் கடாயில நெய் விட்டு கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் இவைகள் 3ம் நல்லா பொரியட்டும்னு சொல்லி காஞ்ச மிளகாய் அதையும் கிள்ளி போட்டுட்டு பெருங்காயத்தை தூவணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவக்க வந்த பிறகு அப்பதான் நல்ல மனம் கொடுக்கும். இதுக்கு நம்ம எந்த புளிப்பும் ஆட் பண்ண போறது இல்ல. பைனாப்பிள்ல இருக்க புளிப்பு தான் நம்ம சேர்க்க போறோம். அதனால அரிஞ்சு வச்சிருக்க அது எல்லாத்தையும் நம்ம கொட்டிடலாம். உங்களுக்கு வேணும்னா பைனாப்பிள இன்னும் பொடியா கட் பண்ணி பாதிய மிக்ஸியில ஓட்டி இன்னும் நீங்க இதுல ஆட் பண்ணீங்கன்னா புளிப்பு சுவை கூடும். நான் இதையே நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா வதங்கணும். அப்பதான் அந்த பைனாப்பிளோட மனம் இந்த ரசத்துல இறங்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா உப்பு போட்டு வதங்கட்டும்னு சொல்லி மிளகு ரசப்பொடி நான் அரைச்சு வச்சது தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் அப்படின்னு. ஏன்னா முதலே வதங்க விட்டுட்டோம். கொதிச்சு வரட்டும்னு பருப்பு தண்ணியும் ஆட் பண்ணி நுரக்கட்டி வரும்போது இறக்கி சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருந்ததுங்க. உண்மையாவே வித்தியாசமா சூப்பரா தான் இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. நன்றி.